முக்கிய செய்திகள். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டத்தின் கோரிக்கையை ஏற்றதற்கு பிரதமர் மோடிக்கு நன்றி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். பழனி கோயில் விவகாரத்திற்கு அரைவேக்காட்டுத்தனமாக பேசக்கூடாது என்று எச். ராஜா பேச்சுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் வளர்ச்சியை தடுக்கவே கொலை என்று குற்றப்பத்திரிகையில் போலீசார் தகவல் அளித்துள்ளனர். மெரினா கடற்கரையில் போர் விமான சாகச நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அமைச்சர் ஏவா வேலு நேரில் ஆய்வு செய்தார். முதலீடுகள் மழையாக பொழிகிறது. தமிழ்நாட்டிற்கு போட்டியே வியட்நாம் மற்றும் மெக்சிகோ தான் என்று அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார். வைகை எக்ஸ்பிரஸில் படிக்கட்டில் பயணம். கடலூர் இளைஞரை தரதரவென்று இழுத்து சென்ற ரயிலால் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் கார்த்திக் நடிக்கவுள்ள திரைப்படத்தின் அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் போலி வங்கி கிளை அமைத்து மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சினிமாவை மிஞ்சும் சம்பவம் நடந்துள்ளது. 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கு ஒப்புதல். தமிழ்நாடு மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு தீர்வு என்று முதலமைச்சர் நிகழ்ச்சி கொண்டார். உதயநிதி ஸ்டாலினுக்காக அமைச்சர்கள் அதிகாரிகள் மாற்றம் நடைபெறுகிறது என்று ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு வானிலை முன்னெச்சரிக்கை வழங்கும் டிஎன் அலர்ட் கைபேசி செயலியினையை அமைச்சர் KSSR ராமச்சந்திரன் வெளியிட்டுள்ளார். ஓவியம் மற்றும் சிற்பக்கலையில் சாதனை படைத்த 6 கலைஞர்களுக்கு கலைச்செம்மல் விருது என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்களிலிருந்து பொதுமக்கள் வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக முதல் மாநாட்டிற்காக நாளை பூமி பூஜை நடத்தவுள்ள நிலையில் புசி ஆனந்த் நேரில் ஆய்வு மேற்கொள்ளவிருக்கிறார். காங்கிரசின் பிளவுபடுத்தும் அரசியலை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கவுன்சிலரை இடைநீக்கம் செய்த கோவை மேயர் உத்தரவு ரத்து. ஐகோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அரக்கண்டநல்லூர் பகுதியில் உள்ள கோட்டமருதூர் ஏரியில் குளிக்க சென்ற 3 சிறுவர்கள் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் 14 மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் வெள்ளிக்கிழமை இலங்கைக்கு பயணம் செய்கிறார். அதிர்ச்சி கொடுத்த பேங்க் ஆஃப் அமெரிக்கா. வங்கி இருப்பு திடீரென மாயமானதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சிறு குறு தொழில்களில் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வர வேண்டும் என்று ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களின் சம்பளம் நிறுத்தம் காரணமாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் 5வது புத்தக திருவிழா தொடங்கியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு பிரத்யேக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லட்டு விவகாரம் சம்பந்தப்பட்ட AR நிறுவனம் செய்த விதிமீறல் என்ன என்று நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகள் குறைக்கப்பட இருப்பதாகவும் இது குறித்த முக்கிய முடிவு அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்படும் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தலைமை செயலகத்தில் வருகிற 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. தாலியை வச்சு கட்சி நடத்தினீங்களா என்று அதிருப்தியாளர்களுக்கு சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்காக பந்தல்கால் நடும் விழாவில் காணொலி வாயிலாக விஜய் பங்கேற்க உள்ளார். கொள்ளையடித்த ரூபாய் 66 லட்சத்துடன் கண்டெய்னரில் வந்த கும்பலை விரட்டி பிடித்த போலீசாருக்கு டிஜிபி சங்கர் ஜுவால் பாராட்டு தெரிவித்துள்ளார். பாடகர் மனோவின் மனைவியை தாக்கிவிட்டு காரில் வைத்திருந்த ரூபாய் 2.5 லட்சம் 12 சவரன் நகைகளை திருடி சென்ற புகாரில் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி ஏன் வழங்க வேண்டும் என்று விஜய் பிரபாகரன் பேசியுள்ளார். சென்னையிலிருந்து சவுதி அரேபியா நாட்டில் உள்ள ஜெட்டா நகருக்கு நேரடி விமான சேவை ஏற்கனவே இயக்கப்பட்டு வந்த நிலையில் கொரோனா காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமான சேவை மீண்டும் தொடங்கியது. பேட்டரியால் இயங்கும் சைக்கிளை வடிவமைத்த மாணவரை அமைச்சர் அன்பில் மகேஷ் பாராட்டியுள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட அடிக்கல் நாட்டியது மன்மோகன் சிங் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய வீடியோ வைரலாகியுள்ளது. DMK ஆட்சியில் 46 புதிய தொழிற்சாலைகள், பெண்கள் உட்பட 1,39,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் என்று தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. டெங்கு சிக்கன் குனியாவுடன் புதிய வகை காய்ச்சல் பரவுகிறது. குழந்தைகள் அதிக அளவில் பாதிப்புக்குள்ளாவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் T20 உலக கோப்பையில் பாகிஸ்தான் இலங்கையை வீழ்த்தியது. கால்பந்து வரலாற்றில் மெஸ்ஸி உலக சாதனை படைத்தது. பெண்கள் T20 உலக கோப்பை இந்தியா நியூசிலாந்து நாளை மோத உள்ளது. தங்கம் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பவுனுக்கு ரூபாய் 80 உயர்ந்து 1 பவுன் 56,880க்கு விற்பனையானது. தமிழகத்தில் 14 மாவட்டத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.